ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அரசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒன்று திருவாதிரை களி, அடுத்தது எழுதறி கூட்டுன்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது திருவாதிரை களி. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது சொல்லுன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், பொடித்த வெல்லம் 1½ கப், தேங்காய் துருவல் 1/4 கப், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், நெய் 1/4 கப், முந்திரி சிறிதளவு. இப்போ இந்த திருவாதிரை களிக்கு தேவையான பொருள்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குற அளவு 1 கப் அளவுக்கு பச்சரிசி, அது மாவரிசி அல்லது சாப்பாட்டு பச்சரிசி எதுவாக இருந்தாலும் ஓகே. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. சிலர் என்ன பண்ணுவாங்க, பாசிப்பருப்பை இன்னும் கூட குறைச்சி போடுவாங்க. பட் அந்த பாசிப்பருப்பும் அதுவும் சேரும்போது ஒரு நல்ல மனம் ருசியும் கொடுக்கறதுனால இன்றைக்கி பருப்பையும் கூட சேர்த்துருக்கோம். நம்ம அதாவது 1/4 கப்பாக சேர்த்துருக்கோம். அதை 1 டேபிள் ஸ்பூன் 1½ டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும்பாங்க. ஆனால் நான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ இதை அரிசியை தனியாக நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துடணும். பாசிப்பருப்பும் தனியாக நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துட்டு எடுத்து ஒன்றா கலந்து மிக்சியில் நல்ல ஒரு ரவை பதத்தில் பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சலிக்க வேண்டாம், அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். சிலர் பார்த்திங்கன்னா அதை சலிச்சும் பண்ணணும்னு இது பண்ணுவாங்க. பட் அப்படி இல்லாமல் இது ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது எதனால் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி சேர்ந்து பண்ணும்போது அந்த மாவு பகுதியானது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். அதாவது அந்த உதிராக போய் விழுந்துடாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு அந்த களிக்கு அது ஹெல்ப் பண்ணுறதுனால இதை எழுதி ஒன்றா கலந்து தான் நம்ம பொடிச்சு தூக்கி தனியாக வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரவை பதத்தில் இருக்குது, கொஞ்சம் மாவும் தெரியுது. அது இந்த மாதிரி ஆனால் நல்லா அந்த பருப்போட நிறம் பார்த்திங்கன்னா நல்லா மாறி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும், கருக விடக்கூடாது. ஒரே மாதிரி ஈவனாக நல்லா வறுத்து பொடி பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வெல்லம் 1 சரி சமமாக வெல்லம் போதும்பாங்க. பட் ஒரு 1/4 கப்பு வெல்லம் கொஞ்சம் கூட சேர்க்கும்போது நம்ம போடுற முந்திரி தேங்காய் எடுத்து தேரும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் 1½ கப்பாக எடுத்துருக்கோம் வெல்லம். அதை இதில் ஊற்றி போட்டுடுறேன். தண்ணி, இப்போ அந்த தண்ணியோட அளவு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இதை அளந்து வச்சுருக்கோம். 1க்கு 2 தண்ணி. இந்த பருப்பு வேகணும்னு நினச்சி கொஞ்சம் நல்லா மெத்துன்னு வேகணும்னு நினச்சிங்கன்னா 1க்கு 2½ தண்ணி அளவு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அந்த அளவு தண்ணி இதில் போடும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி அந்த மண் பகுதி, இந்த தூசு தும்பெல்லாம் கீழே நின்றுடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். இதில் இந்த பக்கம் இந்த வெல்லத்தை போட்டுட்டு இதுக்கு வெல்லம் கரைஞ்சிட்டு நேரத்தில் இன்னும் ஒரு பாத்திரத்தை இந்த பக்கம் போட்டுட்டு நெய், அந்த 1/4 கப், இதுக்கு கட்டாயம் நெய் வேணும் இல்லையா, அந்த 1/4 கப் நெய்யில் கொஞ்சத்தை மட்டும் நம்ம நிறுத்திட்டோம், மீதி அதில் போட்டுடுவோம். நெய் நல்லா கொஞ்சம் காஞ்ச உடனே இந்த முந்திரி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வறுத்துடலாம். இதில் முழு முந்திரி 1-2 தெரியுது, நான் ஜஸ்ட்டு மேலே அலங்கரிக்கிறதுக்காக ஒன்றா போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முழுசாக இருக்கிற முந்திரியெல்லாம் தனியாக எடுத்துடுறேன், வறுபட்ட முந்திரியை. அடுத்தது இதை தனியாக வச்சிடலாம். அதுலேயே தேங்காய், இந்த தேங்காயும் நெய்யில் வறுபடும்போது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். நான் இப்போ தீயை குறைச்சி வச்சு தான் நிதானமான தீயில் தான் பண்ணுறேன். இந்த தேங்காயும் பார்த்திங்கன்னா நெய்யில் வறுப்படும் போது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றது அதில் சேர்க்கணும். இப்போ இது 2 நிமிஷம் ஆச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஏலக்காய் தூளும் நம்ம இதிலே போட்டுடலாம். இப்போ பரவலாக எல்லாத்துலேயும் வெந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இப்போ கரண்டி எடுத்துக்கல, இந்த மாதிரி விஸ்க்கு இப்போ பரவலாக எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது. இது வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ தீயை நிதானமாக வச்சுட்டு இந்த ரவையை தூங்குனா மாதிரி போட்டு கிளறிடலாம். இதை உங்களுக்கு கட்டியே தட்ட விடாமல் நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், நான் தீயை குறைச்சிருக்கேன், இப்போ கூட்டியிருக்கேன். இது கொட்டினதுக்கு அப்புறமா நான் தீயை கூட்டியிருக்கேன்.
தண்ணியை கொஞ்சம் இழுத்துருக்கு பாருங்கள். முதல்ல தண்ணி கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிது. இப்போ தண்ணி கொஞ்சம் கெட்டிப்பட்டு குழ குழன்னு கொதிக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா தண்ணி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தீ நல்லா குறைச்சிருக்கேன். குறைச்சிட்டு இப்போ இதில் மூடி போடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப திறந்துட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்கும், நல்லா கிளறிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து அதான் திரும்ப கிளறிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து திரும்ப இதே மாதிரி ஒரு 3-4 தடவை பண்ணிவிட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அது எடுத்தோம் அப்படின்னா பதமாக கரெக்டாக இருக்கும். ஆனால் இது வேகத்துக்கான நேரம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இது வேகத்துக்கான நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கும். 10-15 நிமிஷம் அது வேகணும். ஏன்னா அது வெள்ளத்துலேயே வேகிறதுனால பருப்பு குறிப்பாக வேக கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அதுக்கு அந்த டைம் கொடுத்தோம்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. அடுத்த 5வது நிமிஷம் நம்ம கிளறணும் இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. நம்ம திருவாதிரை களிக்கு நெய் விட்டு அதில் முந்திரி தேங்காய்லாம் ஒரு பக்கம் வறுத்துட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் வெள்ளத்தை போட்டு தண்ணி அளவாக ஊற்றி நல்லா உருகிட்டு இருந்தோம். இது வறுபட்டதுக்கு அப்புறமா அந்த வடிகட்டின வெள்ளத்தை அப்படியே அதோடு ஊற்றி நல்லா கொதிக்கும் போது ஏலக்காய் தூளியும் போட்டு அதில் இந்த அரிசி ரவையும் கொட்டி நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி பருப்பு ரவையை கொட்டி நல்லா கிளறிட்டு தீயை குறைச்சி வச்சு மூடி போட்டோம். இல்லை 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா திறந்து வெந்திருக்கான்னு நல்லா கிளறிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் லாஸ்ட்டில் நெய் நம்ம நிறுத்தி இருந்தோம்லேயே அந்த 1/4 கப்பில் கொஞ்சம் அந்த நெய் இதில் இப்போ சேர்த்துக்க போகிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். இது வேக தான் கொஞ்சம் நேரம் ஆகுமே தவிர ஒரு மற்றதை நம்ம சாதாரணமாக கிளறி வேக விட்டு வெள்ளம் சேர்ப்போம்னு சொன்னேன் இல்லையா? அந்த பக்குவத்தில் பண்ணுற போது எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அதை விட இது ஒரு ஜஸ்ட் ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம அந்த திருவாதிரை களி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதுக்கும் நம்ம சரமாக அந்த நாளில் பண்ணுற ஒரு கூட்டு, அதாவது பொதுவாக நம்ம பாரம்பரியமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நிறைய வீடுங்களில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தர் பண்ணுவாங்க. இன்றைக்கி எனக்கு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இப்போ பார்க்க போகிற இந்த எழுதறி கூட்டுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். காய்கறிகளின் கலவை பொடியாக நறுக்கியது 1½ கப், துவரம்பருப்பு 1/2 கப் வேக வைத்து கொள்ளவும், புளி சிறிய உருண்டை, மஞ்சள் தூள் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, வறுத்து பொடிக்க கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6 முதல் 8 வரை, தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், தாளிப்பதற்கு நெய் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இப்போ பார்த்திங்கன்னா அது எழுகறி கூட்டுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த எழுகறி அப்படிங்கிற போது 7 வகையான காய்கறிகள் வரும்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டு காய்கறிகள். சில பேர் பார்த்திங்கன்னா கொடிக்காயின்னு சொல்லிட்டு கொடியில் விளையிற காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. பட் இப்போ நான் வந்து இன்றைக்கி இதில் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கிறது கேரட்டு, அவரைக்காய், காராமணி, கத்திரிக்காய், வெள்ளை பூசணி, அப்புறம் சிகப்பு பூசணி, இது எல்லாமே கலந்த ஒரு காய்கறியாக இருக்கும், அந்த கூட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம பொடியாக நறுக்கி ரெடியாக வச்சுக்கணும்.
அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கும் தோல் நீக்கிட்டு பொடியை நறுக்கி வச்சுக்கணும். ஏன்னா அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்கிறதுனால அதையும் கட்டாயம் அதை சேர்த்துப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே துவரம் பருப்பை வேக வச்சு வச்சுட்டேன். இப்போ தண்ணி ஒரு அரை கப்பு அளவுலேருந்து 3/4 கப்பு அளவு சேர்த்தா போதும். அதில் இந்த வேக வச்சு துவரம் பருப்பு, மஞ்சள் தூள், புளியை கொஞ்சமாக கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணி, நறுக்கி வச்சுருக்க காய்கறி கலவை, கத்திரிக்காய் மட்டும் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக. காய்கறி காம்பினேஷன் அவங்கவுங்களோட இஷ்டம். அதோட உப்பு, இது நல்லா கலந்து விட்டுடுங்க. இது குக்கரை மூடி நம்ம ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இது ஒரு விசில், நல்லா ஒரு 2 விசில் போட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து பொடிக்கான்னு கொடுத்துருக்கோம். அதாவது கடலைப்பருப்பு, தனியா, இதோட கூட கொஞ்சம் தேங்காய், காஞ்ச மிளகாய், இதெல்லாம் வறுத்து நல்லா கொஞ்சமாக ஒரு துளி எண்ணெய் விட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்களேன், விட்டு தீயை நிதானமாக வச்சு நல்ல வாசனை வர மாதிரி, கருகாமல் கொள்ளாமல் நல்ல வாசனை வரணும். அந்த மாதிரி வறுத்துட்டு கடைசியாக தேங்காயும் போடுங்க. அதுக்கப்புறம் அதை விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே அந்த மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு இது, இன்றைக்கி நான் நெய் போட்டு தாளிக்கிறேன். இதில் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கும். ஸோ இப்போ நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் நெய் வேணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் எண்ணெயும் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெயிட்டு இந்த ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டு 2 விசில் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. நம்ம இந்த எழுகறி கூட்டுக்கு குக்கரில் வெந்த துவரம் பருப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, அதோட கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி, இந்த நறுக்கி வச்சுருந்த காய்கறிகள் இதெல்லாம் போட்டு உப்பையும் போட்டு குக்கரை மூடி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருந்தோம். குக்கரை மூடி 2 விசில் விட்டுருந்தோம். 2 விசில் வந்துட்டு மெதுவாக அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி எடுக்கிற போது 2 விசில் விட்டுருக்கோம். காய்கறிகள் நல்லா வந்திருக்கும், நேரம் மாறாமல் இருக்கும். ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா டைமும் நமக்கு ஈஸியாகிடும். இதை இப்படி எடுக்க கொஞ்சம் பயப்படுறவங்களோ, இல்லை புதுசாக குக்கரை புழங்குறேன் எனக்கு இதில் சட்டுன்னு வராதுன்னு நினைக்கிற சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா, இந்த கிச்சனுக்குள்ளார பைப்பு வச்சுருப்போம், தண்ணி டேப் வச்சுருப்போம் இல்லையா, அதை திறந்து விட்டுட்டு அதுக்கு நேராக இந்த குக்கரை வெயிட்டோடு காமிங்க. அதில் தண்ணி படப்பட ப்ரெஷர் உங்களுக்கு அமிழ்ந்து அப்படியே சத்தம் உடனே ஒரு 20-30 செகண்டில் நின்றுடும். குக்கர் வெயிட்டை எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் சட்டுன்னு அப்படியே குக்கர் அந்த வெயிட்டை உருவிடக்கூடாது. ஏன்னா அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக மேலே அப்படியே அடிச்சிடும். சீலிங் ஃபுல்லாக இந்த பருப்பு தண்ணி இதுவுமாக இருக்கும். அதனால் மெதுவாக ரிலீஸ் பண்ணிட்டு எடுக்கணும், அல்லது தண்ணிக்கு நேராக காமிக்கணும். இப்போ நல்லா வெந்திருக்கு காயெல்லாம். இப்போ திரும்ப அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த அரைச்சி வச்சுருந்தாங்க விழுது, அதை இதில் சேர்த்துடலாம். இதில் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு பதிலாக பாசிப்பருப்பு போடுறவங்களும் உண்டு. பட் நான் செஞ்சு பார்த்த மெத்தட் தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம், துவரம்பருப்பு இல்லாமல். நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது பாருங்கள். இந்த இது விழுத போட்ட உடனே கொஞ்சம் கெட்டி கொடுத்துருச்சு, ஏன்னா அந்த கடலைப்பருப்பு வாகு. இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் போட்டுடலாம். நெய் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டு நேரடியாக 1 ஸ்பூன் நெய் போட்டோம் அப்படின்னா அந்த நெய்யோட வாசனை அதோடு சேரும்போது நல்லாயிருக்கும். கடுகு,
இதை குறைச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை இது அப்படியே இதை ஊற்றிடலாம். இப்போ இதை அடுப்பு மேலே வச்சு ஜஸ்ட்டு எல்லாத்தையோட சேர்ந்து கலக்கிற நேரம் இந்த 10-20 செகண்டு, 1 நிமிஷம் கூட இல்லை, 10-20 செகண்ட் இது கொதிச்சதுன்னா சரியாக இருக்கும். நம்ம தாளித்து போட்டுனதெல்லாம் சேர்ந்து கலந்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எழுகறி கூட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். நல்லா இந்த சாதத்தில் கொஞ்சம் இதை நல்லா கலந்துட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளமோ ஏதோ வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் நெய் விட்டு தாளிச்சிருக்கேன். விருப்பப்படுறவங்க தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம். அதே சமயம் இந்த கூட்டு பண்ணும்போது எல்லா வகை காய்கறி, பருப்பு எல்லாம் சேர்றதுனால இதுக்குன்னு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாழைக்காய் கறியோ இல்லை கத்திரிக்காய் கறியோ ஏதோ பண்ணிக்கிட்டா போதும். அது இல்லைன்னா அப்பளம் மட்டும் இருந்ததுனா கூட போதும். இது தயிர் சாதத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும். இது நிச்சயமாக இந்த 2 டிஷ்ஷுமே புதுசாக ஒரு கல்யாணம் ஆகி வரவங்க, புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க எல்லாருமே அதை திருவாதிரைக்கு பண்ணணும்னு ஆசைப்படும் போது இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அதாவது சௌரியமான விஷயமா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இதே விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கும் ஒரு சந்தோஷம். கட்டாயம் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்த இந்த திருவாதிரை களிக்கும் எழுகறி கூட்டுக்கும் ஒரு சின்ன ரீகேப். திருவாதிரை களிக்கு பார்த்தீங்கன்னா அரிசியை தனியாக, பருப்பு தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி ரவையாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தில் நெய்யை காய விட்டு முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் வறுத்துட்டு வெள்ளத்தை ஒரு பக்கம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு வடிகட்டி இந்த தேங்காய் வறுத்ததோடு தூக்கி ஊற்றிட்டோம். அது நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே ஏலக்காய் தூளையும் போட்டு வறுத்து வச்சுருக்க பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த அரிசி பருப்பு ரவையை அதில் கொட்டி நல்லா கிளறிட்டு தீயை குறைச்சி வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் வேக விட்டோம். வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு அதை கொஞ்சமாக நெய்யை விட்டு கலந்து இறக்கி வச்சுட்டோம். திருவாதிரை களி தயார். பார்த்திங்கன்னா இந்த எழுகறி கூட்டுக்கு காய்கறிகளை சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி ரெடியாக வச்சுக்கணும். துவரம்பருப்பை வேக வச்சு வச்சுக்கிட்டோம். ஒரு குக்கரில் மஞ்சள் தூள், துவரம்பருப்பு வேக வச்சது, காய்கறி கலவை, கரைச்சி வச்ச புளி, உப்பு எல்லாம் சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் விட்டு இறக்கி கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து நல்லா விழுதாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோம். இந்த காய்கறி கலவையோடு கொட்டி நல்லா கலந்துட்டு ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சுட்டோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சு அதில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து இந்த காய்கறி வெந்த கலவையோடு தூக்கி கொட்டி நல்லா கலந்துட்டு எழுகறி கூட்டு தயார். அடுத்தது திருவாதிரை களி. இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.